அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூன்னே சொல்ல முடியாது. இத வந்து உலக ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரிவ்யூவையும் இந்த லாஸ்ட் 2 எபிசோடு இருக்குது பாருங்க. இந்த வந்து கிச்சன் டீம் வந்து ஸ்கில்ஃபுல்லு, மற்றது வந்து லேபர் ஒர்க்குன்னு சொன்ன அந்த வீடியோவும், அதுக்கு நான் என்னுடைய ப்ராஸ்பெக்டிவ்ல நான் பார்த்த நான் போட்டு அப்லோட் பண்ண வீடியோவும், உலகத்தில் இருக்கின்ற எத்தனை நாடுகள் பிக் பாஸ் எடுத்ததோ, அந்த இதில வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு சப்டைட்டில் குடுத்து, அதுக்கான விளக்கத்த குடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா, அதனால தான் அவங்க அத சர்ச்சை பண்ண உடனே பிக் பாஸே என்ன பண்ணாங்க, அதோட சம்மந்தப்பட்ட டாஸ்க்கே அவங்களுக்கு குடுத்தது. இதுதானே உலகத்திலேயே ரொம்ப ஃபயர் ஆகுது. இப்ப இந்த பயங்கரமா இதாகும் உங்களுக்கு வியூஸ் பயங்கர இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்க, அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அதே விஷயத்தையே ஸ்ட்ராங் பண்ற சண்டைகள உண்டாக்கக்கூடிய, அந்த விஷயத்தையே நல்லா இன்க்ரீஸ் பண்ற மாரி, உடனே அதுக்கு சம்பந்தமான டாஸ்க்கே குடுத்தது. அதனால தான் தீபக் ஃபேஸு எப்பான்னு தல மேல கை வச்சுக்கிட்டாரு. சரி, ஏற்கனவே ஒரு விஷயம் ஆனா ஒரு விஷயங்க, தீபக் வந்து முதல்லலாம் வந்து கிச்சன் எப்போ பாரு வந்து ஜாக்குலின் போயிட்டு தீபக் கிட்ட, "நீங்க கிச்சன் டீம்னாவே ரொம்ப இது பண்ணுறீங்கண்ணா, நீங்க ஃப்ரிட்ஜில் இந்த சோறு வையின்றது, அதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றது, தட்டு இறைக்காம சாப்பிடுங்கன்றது, அப்புறம் வந்து அந்த அந்த கிச்சன் சம்மந்தமாகவே சில அது தாண்டி தீபக் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இது பண்ணுறது, இந்த இங்கிலீஷ்க்கு இது மீனிங் தெரியாதான்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, தீபக் வந்து ஒரு ஆணாதிக்க ஆளா இருக்கணும். வீட்ல யாருனா ஒய்ஃபா அந்த மாரி விஷயங்கள்னா கூட அவங்க சமையல் கிமையல் எதனா பண்ணாங்கன்னா, அது ஒரு பொருட்டா மதிக்காத இருப்பாங்க சில பேர். அப்புறம் இது டேஸ்ட்டா இல்லன்றது, இந்த டைம் தானே நான் கேட்டேன்றது, கொஞ்சம் அவங்க கேட்ட டைமை விட முன்னாடி பின்னாடி பண்ணிட்டா இது பண்றது. அந்த அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள்லயே ரொம்ப ஒரு உன்னதமான மைண்ட்ல அது ஒரு மைண்ட் செட் இல்லாம இருப்பாங்க நெறைய பேர் நாட்ல. அப்புறம் கூட அவங்க செய்ற சமையல்ல கூட ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சமையல் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இறைக்காம சாப்பிடணும், கரெக்ட்டா ஃப்ரிட்ஜில சாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை இது பண்ணிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பெண்கள் செய்கிற சமையல் மீது ஒரு இது இல்லாத ஆண்கள் ஏற்கனவே உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பெண்கள் யாருமே ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க, ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், ஒரு ஏழை வீட்டில் இருக்கிறவன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், அவர் உழைத்த அந்த வீட்டை வாங்கினார், சுப்பன் வாங்கினான், குப்பன் வாங்கினான் சொல்லுவாங்களே தவிர, அந்த வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த எல்லாருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி. இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸ், இன்னும் இந்த கண்ட்ரிலாம் கூட அப்படி தான் போகுது. அது நீங்கள்லாம் நினைக்கலாம், யூஎஸ்லலாம் இப்போ தான் வந்தது. யூஎஸில் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லலாம் வளர்ந்த நாடுகள்லாம் அந்த சமமாக 2 பேருமே பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த சமையலையும் அந்த பெண்களும் அது முன்னாடி இருக்கிற உங்களுக்கு மகாராஜா மகாராணி காலத்தில் இன்னும் சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இந்த சமைக்கிறதுன்றது அவங்க பண்ணுறதுன்ற விஷயத்துலேருந்து, ஏன்னா அது கடவுளே பண்ணிட்டார் அந்த வேலையை. கடவுளே அந்த வேலையை பண்ணிட்டாரு. அந்த உணவு என்பது அம்மாவின் மூலமாக தான் குழந்தைக்கு போக வேண்டும் என்பது பால்ல ஆரம்பிச்சது அது. அதை பார்த்ததுனால அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஜென்ஸுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினச்சிங்கன்னா, அந்த உணவோடு சம்மந்தப்பட்டவர்கள், ஒரு குழந்தை வளர்வதற்கு உணவு சம்மந்தப்பட்டதாக அவங்க இருக்கிறதுனால, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன சமைக்கணும்னு அவங்க வந்து அப்படியே போகிறதுனால, அந்த உணவுன்றதே அவங்க பார்ட்டுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு முதல்ல. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பிச்சைக்கார பெண் கூட ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதனுடைய பார்வை என்ன ஆகுதுன்னா, அப்புறம் நீ பெரிய குடும்பங்களில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உணவோடு அவங்க தான் சம்மந்தப்பட்டதுன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமைக்கிற வேலையே ஒட்டுமொத்தமா ஆண்களுக்கு அப்படியே வர்றது. வாரிசுகளை உருவாக்கட்டா இருக்கட்டும், அந்த வாரிசு உருவாக்கத்துக்கு தேவையான மற்ற ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அப்படி ஒப்படைக்கப்பட்டது. இப்போ தான் வளர்ந்த கண்ட்ரிகளில் வந்து உங்களுக்கு அவங்க எல்லாமே சமமாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் அப்போ இருக்குது. முதல்ல உலகத்தில் தோன்றிய கண்ட்ரி நிலப்பரப்பு, நாகரிகம் வளர்ந்தது, அதெல்லாம் எந்த இடத்துல? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சமைக்கும் வேலை அதிகமாக ஏன் ஒப்படைக்கப்பட்டது? 10 குழந்தை 20 குழந்தை பிறக்கும்போது ப்ரெக்னென்ட்டாகவும் டெலிவரி ஆகிட்டே இருந்திருக்கும். போருக்கு போகிறது ஆண்கள் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் மற்ற வேலையெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு அஃபிஷியல் ஒர்க்காகவும், அது ஒரு உன்னதமான வேலையாகவும் அது வந்து அப்படி தான் பார்க்கப்பட்டது, அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டது. இதில் இந்த உலகம் ஃபுல்லாகவே சமைச்சு வீட்டில் இதுதான் காலகாலமாக என்ன கஷ்டம்னா, இங்கே வந்து அருண் வந்து சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி வந்து அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணால் உள்ளே ஒரு ப்ரஷ்ஷு போடணும், வெளியில் ஒரு ப்ரஷ்ஷு போடணும், அந்த சீட்டு மேலே ஒரு ப்ரஷ்ஷு போடணும், இதெல்லாம் கூட ஸ்கில் இருக்குதுன்றார். நீங்கள் இந்த டாய்லெட் கழுவுற வேலை மாதிரி தான் சமைக்கிற வேலையும் பார்த்தாங்க, சரிங்களா? இது ஷெஃப்பு மாதிரி
இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்லலாம் இப்போ காட்டுறாங்களா, அந்த மாதிரி இல்லை. நாட்டில் எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்கிறது வந்து சமையல் வீட்டில் அவங்க செஞ்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புவாங்க, அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமையலை பண்ணி முடிச்சுட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறதும் அந்த சமையல் செய்கிறவங்களே தான் செய்கிறதா இருந்தது. காலகாலமாக என்ன போராட்டம் இருந்ததுன்னா, இன்னும் சொல்லப்போனால் அருண் வந்து இந்த சமைக்கிறவங்களுக்காக பேசுனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பெண்களுக்கு சமைக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு வந்து இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு சினிமா எடுத்தாங்க, ஏன் அடுப்படியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிங்களான்னா நாட்டில் எல்லாரும் இந்த மாதிரி மறுபடியும் பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் எல்லாரும் அடுப்படிக்கே போயிடுவாங்கடா அப்படின்னு ஏன் கதறது. அந்த அடிப்படை வேலையை தான் அருண் சப்போர்ட் பண்ணுகின்ற வீடு சுத்தம் பண்ணுறது, டாய்லெட் வேலைக்கு ஈக்குவலாக இத்தனை நாள் இன்னும் கூட பார்த்து கொண்டிருக்கப்படுகின்றது. அதில் ஃபஸ்ட்டு நான் அதை ஒரு ஸ்கில்ஃபுல் வேலைன்னு சொன்ன தீபக்குக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களும் அவருக்கு ஒரு நன்றியும் அவருக்கு ஒரு சல்யூட்டும் வச்சிடணும். ஆனால் அவரை தான் ஒரு ஆணாதிக்கமாக இருக்கும். இங்கிலீஷு ஒய்ஃப் எல்லாம் கூட எதனா சரியாக பேசலைன்னா, மாடர்னாக இல்லைன்னா, ஒரு படிச்சுட்டு வரலன்னா இவர் ரொம்ப இது பண்ணுவார் போலுக்குது, அவங்களெல்லாம் இதுவாக நினைப்பார் போலுக்குது, சமைக்கிறவங்கள பற்றி ஒரு பெரிய மைண்டில் போலுக்குது தீபக்குன்னு என் மைண்டில் இருந்த இவர் ஆணாதிக்கமாக இருப்பாரோன்னு நினச்சேன் நான். ஆனால் அது ஸ்கில்ஃபுல் வேலைன்னு அவர் சொன்ன நிமிஷத்துலேருந்து அவருடைய மரியாதை எனக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அந்த சமைக்கிற வேலை இந்த 2 வேலையும் ஒன்றா பார்த்ததோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அருண் மைண்டில் தான் அந்த சமைக்கிற வேலையே முதல்ல வந்து பெரிய விஷயமா இல்லாமல் இருந்தது. இதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அதுக்கு ஒன்றும் 4 பேர் எக்ஸ்ட்ரா கூட தேவையில்லைன்னு சொன்னது அவர். அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் வந்து அது வேணும். அவர் மைண்டில் பொறுத்த வரைக்கும் 10 பேர் 15 பேர் 10 பேராக குறைஞ்சா கூட சமையல்ன்றது 3 வேளையும் 3 வேளை டீ காஃபின்னு வர்றது 15 பேர் 10 பேராக குறைஞ்சா கூட சமையல்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னே அருண் மைண்டில் இல்லை. அதனால்தான் அவர் வந்து அதுக்கு ஆள் அதிகமாக தேவையில்லைன்னு சொன்னார். மறுபடியும் இன்னொருத்தரும் எழுந்து அதை சொன்னப்போ எத்தனை பேர் வந்தாலும் பாத்திரம் கழுவுறதுக்கும் அதே அளவு தான் ஆகும் அப்படின்றது இவர் முத்துக்குமார் வச்சார். ஆனால் மறுபடியும் வந்து இன்னொருத்தர் சொல்லும்போது இதுக்கு எத்தனை பேருனாலும் சமையல் 10 பேருனா கூட அது நிறைய கஷ்டம் தான், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ கூட இன்னொரு பாயிண்ட் எடுத்துன்னு வர்றாரு, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. அவர் திரும்ப அந்த சமையலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைன்ற மாதிரி தான் சொல்ல வந்தார் அவர். அது ஆரம்பிச்சதை நிறைய உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்களன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சொல்லவே கூடாத பேசவே கூடாத ஒரு விஷயத்தை அவங்க மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அது. ஆனால் அதுக்கு பின்னாடி வர்றவங்க அது வேறு விதமாக அதுக்கு கரெக்டாக அட்ரஸ் பண்ணி சொல்லும்போது அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை வச்சே வந்து இவங்க வந்து அது ஸ்கில்ஃபுல் வேலையா, அப்போ இதெல்லாம் வந்து கேவலமான வேலையா அப்படின்னு. இப்போ எப்படின்னா நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குப்பை எடுக்கிறவங்க பாத்ரூம் கழுவுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அருண் மேலே சப்போர்ட் பண்ணலான் இருக்கும். ஆனால் அந்த அருண் ஆரம்பத்திலேயே அந்த சமையலுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஆள் தேவையில்லை. 10 பேர் இருந்தால் கூட அது பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 4 பேர் போயிட்டதுக்கு 10 பேர் இருந்தால் கூட ஒரு 3 வேளை சாப்பாடு 3 வேளையும் டீ காஃபி உனக்கு அது ஒரு பெரிய வேலை இல்லைன்னுக்குது அவர் மைண்டில். இத்தனை வருஷமாக முன்னாடி வந்து அந்த சமையல் வேலை கூட தான் உனக்கு வந்து அது ஒரு பொருட்டான வேலை கிடையாது. ஒருத்தன் போய் வீடு வாங்கினா இது வாங்கினான்னு சொன்னோம்னா எவனையுமே அவன் சம்பாரிச்சு வாங்கினான், வெளி உலகத்து வேலை மட்டும்தான். எனக்கு இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு வேளை ஏதாவது பிக் பாஸில் ஃப்யூச்சரில் வந்து எல்லா வேலையுமே அரசாங்க வேலை செஞ்சவங்க ஐடி வேலை செஞ்சவங்க எல்லாமே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் பிக் பாஸில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் எப்படி மிங்கிளானா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஐடியில் இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீத்தானுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு வந்து அது பிக் பாஸில் கேமாகவே வந்துடுதுன்னு வச்சுங்க. அதை பண்ணி ஒருத்தர் சம்பாதிக்கணும். இன்னொருத்தர் வந்து டாய்லெட் கழுவுது வீடு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த வேலை பண்ணுறது தான், அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை தான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான வேலை அப்படின்னு ஒரு வேளை சொன்னாங்கன்னா நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்? அதாவது தீபக் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை தான் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ப்ரஷ் வந்து நம்ம மேலே செதுரும், அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும், அது மேலே என்ன தான் மேலே போட்டால் கூட பண்ணணும், அருவருக்கிறது ஒன்று பக்கம் இருக்கும் க்ளீன் பண்ணும்போது, அப்புறம் அது உள்ளே ஒரு ப்ரஷ் போடணும், வெளியில் ஒரு ப்ரஷ் போடணும், இந்த மாதிரி கெமிக்கல் தான் ஃபஸ்ட்டு போடணும், அதெல்லாம் கூட ஒரு ஸ்கில் தானே அப்படின்னு ஒரு வேளை தீபக் சார் சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில்ஃபுல்லாக சொன்னதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் லேபர் வேலையில் தான் வரும். அந்த ஜாவா ஸ்கிரிப்டு பைத்தானு இதுங்கெல்லாம் வந்து லேபர் மாதிரி தான் வரும் அப்படின்னு தீபக் மாதிரி ஒருத்தர் சொன்னால் எப்படி? அந்த கதை தான் இது. அது ஒரு விதமான வேலை.
அது டிஸ்கிரிப்ஷன் சொல்லவே முடியாது. காலகாலமாக ஏன் அதுக்கு பார்த்தீங்க? சமையல் பண்ணுற விஷயத்த ஏன் அது வந்து அது ஒரு பொருட்டே இல்லாமல் டீம் ஒர்க்குன்னு பார்க்க தானே. ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தன் போய் சொத்து வாங்கினா அதுக்கு பின்னாடி மற்ற வேலைங்கள்லாம் அந்த வீட்டில் யார் வாங்கினாங்க? வேலைக்கு துட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்து வீடு பெருக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வைப்பாங்க. அவங்களெல்லாம் சொல்ல நான். அந்த வீட்டினுடைய வேலைகளை மற்ற வேலைகளை கூட அதை நான் பார்த்துக்கிட்டு நீ போயிட்டு அந்த வேலை பார்த்துக்க பரவாயில்ல, டிக்னிஃபைடு வேலைக்கா ஒயிட் காலர் ஜாபை நீ பார்த்துக்கோ, இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஏன்னா பசங்களுக்கு எப்படி நான் பண்ணணும், நானே அதை பண்ணிக்கிறேன், நீ அதை போய் பண்ணிக்கோ. ஆனால் வருமானம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் ஒரு சொத்து வாங்குறேன்னும் போது ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்கும்போது அதை ஒரு ஆண் பெயரை ஒருத்தன் சுப்பன் தானா சுப்பன் வாங்கினான் சுப்பன் வீடு கட்டினான் தான் சொல்ல போகிறாங்களே தவிர அவன் அந்த வேலையை போய் பார்க்குறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த வீட்டில் இருந்த சமைச்சிட்டு இருந்த சமைக்கிறதுன்னு ஒரு ஸ்கில். ஒரு நாள் நல்லா இல்லைன்னா கூட சாப்பிட முடியாது. ஒரு நாள் உப்பு அதிகமாக எவ்வளோ நக்கல் இருந்தால் மறுநாள் மறுபடியும் 2வது போய் கூட அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த டீ போடுறது தான் ஸ்கில்லா? இந்த டீ அவர் ஆரம்பித்ததுனால தான் ஆமாப்பா உனக்கு இது போதும்னு சொல்கிறது. இப்படி தான் நாட்டில் நிறைய பேர் நீ ஏற்கனவே பண்ண வம்புனால ரொம்ப பைத்தியகாரத்தனமாக பேசிங்கிறதுனால ஆமாம் என்னன்றப்பன்றுவாங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே பிடிச்சி தொங்குறதுனால இத்தனைக்கும் அவர் சாரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீ இந்த டீ போடுறது ஒரு ஸ்கில்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணதுனால தான் அவர் ஆமாம் உனக்கு அது போதும்னு சொன்னது. மறுபடியும் அந்த உனக்கு அது போதும்னு சொல்லி இன்னும் என்னை கீழே தள்ளிட்டாங்க பாரு, உனக்கு இது போதும்னு சொல்லிட்டாங்க பாரு. அப்படியும் அழுது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு போன முறை வீடியோ போட்டேன், ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. அடுத்து வர அப்கமிங் இதில் எபிசோடில் கண்டிப்பாக அருண் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவார் பாருங்கள். ஏன்னா அவர் வந்து முத்துக்குமாரை எப்படி நீ வந்து சமையல் வேலை பெருசாக இல்லைன்னு அவர் மைண்டில் நினச்சாரோ அதே மாதிரி முத்துக்குமாரை பேசி ஒன்றும் பண்ணிட முடியாது, முந்தெல்லாம் பேச்சு தான். அது அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சதே. டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா பேச்சுனால ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு முதல்ல முத்துவை சொன்னதே அவர் தான். அதுக்கப்புறம் இவருக்கு டபுக்கு டப்பா பேர் கொடுத்தப்போடு நான் போய் டபுக்கு டப்பாவான்னு கேட்குறாரு. அந்த வார்த்தையே முதல்ல அங்கே யூஸ் பண்ணதே முத்து பேச்சுனாலே வின் பண்ண முடியுமான்னு கேட்டது. அதே மாதிரி தான் பேச்சு ஒன்றும் பெருசு இல்லைன்ற மாதிரி தான் சமையல் ஒன்றும் பெருசு இல்லைன்னு மைண்டில் வந்ததுனால தான் அதுக்கு அவ்வளோ ஆள் தேவையில்லை. டூ மெனி குக்ஸுன்றது இதெல்லாமே அந்த சமையலை பற்றி அவர் மனதில் ஒரு பெரிய இது இல்லை. அதனால் அவர் சொன்னது. இப்போ எனக்கு தோணுது இவருக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லைனா ஒரு இதுவோ இருந்தோம்னா இந்த அந்த சமையலை ஒரு பெரிய பொருட்டாக பண்ணாத ஒரு மைண்டு இருக்கலாம். அப்படின்ற சமையல் விஷயம் பெருசு இல்லைன்ற மாதிரி இருக்கலாம். ஆர்டர் பண்ணி ஃபிசிக்கலாக பண்ணுறது லேபர் ஒர்க்குன்னு நீ எப்படி பிரிச்சுறேன்னு அது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நான் உங்களுக்கு. இது நான் நியாயமாக சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அருணுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னு சொல்லுங்கள், இந்த விஷயம் வந்து நான் பர்சனல் விஷயம் கொஞ்சம் நான் சொல்கிறேன். இந்த சொல்லப்போனால் நான் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் நாட்டில் இருப்பாங்க. ஆனாலும் இந்த இதில் மட்டும் நான் அந்த சமையல் விஷயத்தை வந்து அவர் வந்து தீபக் எடுத்துன்னு வந்ததுனால நான் அப்படியே தீபக் பக்கம் போயிட்டேன். ஆனால் ஏன் நான் அருண் பக்கம் தான் நின்று இருக்கணும்னா இதே விஷயம் எனக்கு ரொம்ப உறவினர்களில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் உறவினர்களில் குடும்ப பிரச்சனையில் ஒன்று வரும்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த 2-3 பேர் விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பல காலம் கழித்து நீ பண்ணதெல்லாம் இந்த வேலை அதெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சபையில் அவங்க பெத்த பசங்கக்கிட்டேயே போயிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை அது. இதெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு நீ முதல் நாள் சொல்லிட்டா கூட நீ கண்டுன்னு போயிடலாம். நீ முதல் நாளே சொல்லிட்டா கூட நீ வந்து அதை விட்டு ரொம்ப தூரம் போயிடலாம் நீ. ஆனால் பல காலம் முடிஞ்ச பின்னாடி எழுந்து மேலே வர முடியாத ஒரு நாளில் அவங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ செய்ததெல்லாம் இப்போ அப்படியே அருண் சொல்கிறாங்கல்ல, அது எப்படி நீ லேபர் ஒர்க்குன்னு சொல்கிற, அதுக்கு எவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணாதானே அவங்க அந்த இடத்துல உள்ளே போயிட்டு வந்து பண்ண முடியும். இங்கேயே கூட பிக் பாஸ்லேயே தெரியுது இவங்க சிலதெல்லாம் பண்ணாதான் அவங்க அதை பண்ண முடியுன்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நான் சப்போர்ட் பண்ணணும்னா நியாயமாக எனக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், அதாவது இந்த ஜென்ரேஷனில் இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக இருக்கின்ற ரேசிசம்லேருந்து எல்லாமே அதுதான். கோயிலில் போயிட்டு நான் வந்து பூஜை பண்ணக்கூடாதா, கோயிலில் போயிட்டு அது தனி எபிசோட 2வது பார்ட்டில் போடலான் இருக்கிறேன் அந்த கதைக்கு. சிவன் பார்வதி நீ சக்தி பெரிதா சிவன் பெரிதான்ற கதை தான் இது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த வெள்ளையாக இருக்கிறவன் தான் புத்திசாலியான்றது இது ஒன்று, கேஸ்ட்டு இந்த கேஸ்ட்டு தான் பெருசா அந்த கேஸ்ட்டு தான் பெருசான்றது ஒன்று, கோயிலுக்குள்ளே நான் கருவறைக்குள்ளே போகக்கூடாது அதை நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்ச திட்டங்க அதனால் அது அப்படி தான் போனோம் இப்படி தான் பண்ணணும்னு அதுக்காக வாதிடுறது ஒன்று. அந்த மாதிரி இது உலகத்தில் இருக்கின்ற எல்லா சண்டைகளுக்கும், உலகத்தில் இருக்கின்ற எவ்வளோ பீரங்கி சண்டைகளுக்கும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா ரேசிசத்துக்கும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கும்
முக்கியமான புள்ளியேன்றதுன்னா நீ பெருசா நான் பெருசான்றது தான், சிவன் பெரிதா சக்தி பெரிதான்றது தான். அதுதான் இதுலேயும் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் பிக் பாஸில் என்ன பண்ணாங்க, நான் நினச்சேன் 8 எபிசோடு ஒன்றும் 8 சீசன் ஒன்றும் அவ்வளோ 8 எபிசோட டாப்புக்கு போய்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது இவங்க வந்து பிக் பாஸ் இவங்க வந்து நடத்துகிறவங்க வந்து, அடடா இது ஃபயர் பயங்கரமாக ஆகுமே, இந்த டாபிக் நல்லா இருக்குதுன்றதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, நீ இதெல்லாம் லேபர் ஒர்க்கு இதெல்லாம் ஸ்கில்ஃபுல் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க 2 பேருக்கும் வந்த மோதலினுடைய அந்த விளைவு வந்து அதனுடைய ஆழம் புரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அதே கான்செப்ட்லேயே டாஸ்க்கை வச்சாங்க. அவங்க அதே மாதிரியே டாஸ்க் வச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ முதல்ல கூட அவங்க செலக்ட் பண்ணாங்க, இவங்க டெவில்ஸ் யார், உங்களுக்கு ஏஞ்சல் யாருன்னு. அப்புறம் மறுபடியும் இது அப்படியே ரிவர்ஸில் மாறுன்றதை மறந்துட்டாங்க இப்போ எல்லோரும். இப்போ ஒருவேளை இன்றைக்கி எபிசோடு நான் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கல. ஆனால் வந்து இது அப்படியே மொத்தமாக அவங்கெல்லாம் மேனேஜர் ஆகிற மாதிரி இவங்கெல்லாம் அந்த இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி மாறும். அது அந்த டெவிலில் கூட அப்படி தான் பண்ணாங்க. நாமும் கூட நம்ம வந்து பேயா மாறுற இது வரும்ன்றது தெரியாமையே இருந்துட்டாங்க அதில். அந்த மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு அது வரும். அந்த மேனேஜர் அவங்க வரும். இவங்க எல்லாத்துலேயுமே வந்து அந்த உள்ளே ஏற்கனவே இருந்த ஒரு பகையை வச்சு தான் பண்ணுறாங்களே தவிர, இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்ல வரேன். கையை காமிச்சு சொட்டுக்கு போட்டு கூப்பிட்டாரு அவர் முத்துக்குமார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, முத்துக்குமார் அந்த மாதிரி கையை சொடக்கு போட்டு கூப்பிட்ருக்கூடாது. ஒரு தொழிலாளியும் மதிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. அவங்க வந்து தொழிலாளி கூட இருக்கிற தொழிலாளி கூட அருண் வந்து ரெண்டு கையும் தூக்கிட்டு பலவித ஆக்ஷன்ஸ் பண்ணார். அதில் ஒரு சின்ன பார்த்து தான் அந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் மேனேஜர்கிட்ட பேசிங்கிறது தான் அது. நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்குது. அவர் மேனேஜர், இவர் தொழிலாளின்ற இடத்துல தான் பேசுகிறாரு. நீ பாத்ரூம் போயிட்டீங்கன்னா நாங்கள் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், பாத்ரூம் போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லக்கூடாதா மேனேஜர் உங்களுக்கு? பாத்ரூம் போயிட்டு சீக்கிரம் வாங்க சொன்னால் நான் நிதானமாக தான் வருவேன், பாதியில் வர முடியாது, அப்படி தான் பேசுவாங்களா மேனேஜர்கிட்ட உங்ககிட்ட? இவர் கையை காமிச்சு சொட்டக்கு போட்டு கூப்பிட்டது தப்புன்னா, நீ மேனேஜர்கிட்ட போயிட்டு நீ அப்படி தான் பண்ணுவியா? மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் லேட்டாக தான் வருவேன், கொஞ்சம் சீக்கிரமாக மீட்டிங் ஆரம்பிக்குதுன்னா நான் நிதானமாக கூட வருவேன், அது எனக்கு பாதியில் நின்றுச்சானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதோட, மறுபடியும் வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கையை காலை நல்லா மேலேயும் கீழையும் ஏற்றி பயங்கரமாக பேசினார். மேனேஜர்கிட்ட பேசுகிற உலகத்தில் எங்குமே மேனேஜர்கிட்ட அப்படி பேசவே மாட்டாங்க. அதாவது நீ எப்படி தொழிலாளிகிட்ட சொட்டக்கு போட்டு அப்படி கூப்பிடலான்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்துக்கிட்டு மேனேஜரை பார்த்து எத்தனை கையை ஆட்டி பேசி பயங்கரமாக அருண் வந்து இவங்கக்கிட்ட வந்து நீ அப்படி பேசலாம், இப்படி பேசலாம், என்னை சீக்கிரமாக வான்னு எப்படி சொல்லலாம், அப்படி பேசலான்னு அதுக்கு அவர் கையை அவர் சிட்டிக்க போட்டு இங்கே வான்னு சொன்னதை விட 10 மடங்கு அதிகமாக பண்ணார் அருண். அப்போ வந்து அதை அப்படியே வீடியோ எடுத்து காட்டலாம். வந்து நீங்கள் மட்டும் அவர் மேனேஜரை பார்த்தோ யாரை பார்த்தோ அப்படி பண்ணலாமான்னு எல்லாமே முன்னாடி ஏற்பட்ட அனுபவம். ஏன் இவங்க தொடர்ந்தே முத்துக்குமாருக்கு ஆரம்பத்துலேருந்தே நீ எப்படி நடுவில் வரலாம், வேறு யார் கூட ஏதோ ஒன்று பேசும்போது நீ எப்படி நடுவில் வரலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு போகுது. அங்கேயே முத்துக்குமாருக்கு நீ பேச்சால் வந்து பெருசாகிடுவியா டப்புக்கு டப்பான்னு சொல்லும்போதே பேச்சு ஒரு பெரிய இதுவான்னு இருக்குது. நீ வந்து தீபக் வந்து டாய்லெட் வேலை இந்த வேலைலாம் பெரிய இதுவான்னு சொல்கிறன்றது தான் கொள்கை அருணோடது, கேட்கணுன்றது அதெல்லாம் சிம்பிள் வேலையான்றது தான் கொள்கை. ஆனால் நீயே முதல்ல முத்து வந்து பேச்சால் நீ பெருசாக பண்ண முடியாது, மனசில் கூட நினைக்கலாம், நீ வாய் விட்டே சொல்கிற, பேச்சு பெருசாக பண்ண முடியுமா? நீ டப்புக்கு டப்பா. சமையலுக்கு அவ்வளோ ஆள் தேவையில்லை, டூ மெனி குக்ஸ். சமையல்ன்றது பற்றி மைண்டில் 10 பேருனாலும் அவ்வளோதான்றதை பற்றி பெரிய இது இல்லை. உனக்கு பேச்சால் பெருசாக ஆக முடியாதுன்னு இருக்குது, சமையலும் பெருசு கிடையாதுன்னு இருக்குது உனக்கு. அதுக்கப்புறம் நீ இன்னத்துக்கு வந்து நீ டாய்லெட் இது பண்ணுறது சமத்துவத்தை பற்றி நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற? எதுக்கு முத்துவுக்கு வந்து பேச்சால் வந்துட முடியாதுன்னு சொன்னல, அப்போ முத்து வந்து ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ உலகத்தில் இருக்கின்ற பேச்சாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமானவர்களா? அவர் ரொம்ப அழகாக தான் சொன்னார். போன முறை பிக் பாஸில் கூட அந்த கான்செப்டில் தானே வின் பண்ணது. அப்படி சொல்லி முத்து வந்து அருணத்துலேருந்து பேசியிருந்தா நீ எப்படி பேச்சால் வின் பண்ண முடியாது, பேச்செல்லாம் பெருசு இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு எப்படி ஒரு டாய்லெட் கிளீனிங்க்கு பேசுகிற அளவுக்கு அருண் அந்த இடத்துல இருந்தால் இப்படி தான் பேசியிருப்பார். பேச்சு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கவிதையோ பேச்சோ ஒரு பேசி திருத்தந்தா இருக்கட்டும், ஒரு உலகத்தில் போராளிகள் எல்லாமே பேசி தன் கருத்துக்களை எடுத்து வச்சு தான் எத்தனையோ விஷயத்தை வந்து மேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ஹான்ஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும். அப்போது நீ பேச்சை பற்றி நீ போயிட்டு பேசலாமா? பேச்சு போய் பெரிய இதுவான்னு சொல்லிட்டு நீ சொல்லலாமா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்கும்? சமையலுக்கு போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் தேவையில்லைன்னு சொன்னால் ஜாக்லின் மாதிரி ஆளுங்க வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எப்படியோ டூ மெனி குக்ஸ் எல்லாம் இதாகும். அதனால் ஒருத்தரை ரொம்ப கம்மியாக இருந்துன்னு அவ்வளோ வேலை எப்படி செஞ்சிட முடியும்? அது எப்படி சமைக்க முடியும்? 3 வேளை காஃபிலேருந்து டீலேருந்து உனக்கு எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு? உண்மையிலே அருண் மைண்டில் தான் வந்து சமையலை பற்றி பெரிய இது இல்லை.
உனக்கு எப்படி வந்து அது எல்லா ஒரு வேலையை சீப்பாக நினைக்கக்கூடாதுன்னு இருக்குதோ, அப்போ நீ சமையலை கூட சீப்பாக நினைக்கக்கூடாது. அதை விட முக்கியம் இந்த உலகமே அதை தான் சமையலை தான், சமையல் கட்டை விட்டு வெளியே வாங்க இந்தியன் கிச்சன் ஏன் சொல்கிறாங்க, அதுதான் க்ளீனிங் வேலைக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க எல்லாரும். அதை தான் லேபர் ஒர்க் மாதிரி பார்த்தாங்க உலகத்தில் இது வரைக்கும் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதனால தான் அருண் வாதாடுறதுக்கு எந்த அளவுக்கு க்ளீனிங்க்கு வாதாடுறாரோ, அவர் சார்பாக அதெல்லாம் லேபர் ஒர்க்கான்னு வாதாடுறாரோ, அந்த அளவுக்கு தான் சமையலுக்காகவும் சமையல் செய்கிற பெண்களுக்காகவும் உலகத்தில் போராளிகளும் இவங்களும் ஃபெமினிசம் பேசுகிறவங்களும் போராளிகளும் அதுக்காக இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. 3வது ஆள் வந்தால் எப்படி 2வது பார்ட்டில் நான் நிச்சயமாக இந்த கோயிலில் இவங்க தான் பூஜை பண்ணணுமா, அப்போ நாங்கள் ஏன்னா இந்த கான்செப்ட் தான் அது இன்றைக்கி வந்த கான்செப்டே தான். அது கூட கோயிலில் நாங்கள் தான் பண்ணணும், அவங்க பண்ணக்கூடாதுன்றது ஒன்று. அதுக்கு இன்னொருத்தர் கருத்து வந்து அப்போ நான் வந்து வேதங்கள் படித்தா நான் வரக்கூடாதா, இந்த பயங்கரமான கான்ட்ரவர்சி இது பார்த்திங்களா, அது கூட இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். அது கூட இது கூட அதனால தான் அதை நான் 2வது பார்ட்டில் போட்டுக்கிறேன். அந்த 2வது பார்ட்டு 3வது பார்ட்டு கூட ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வீட்டில் ஒரு நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே மெயின் மூல காரணம் என்னன்னா, இந்த வேலை தான் பண்ண வேலை தன் சம்பந்தமான ஆள் தன்னுடைய குரூப்பிசம் தன் குடும்பத்தவர்கள் செய்ததெல்லாம் உன்னதமானது, மற்றவங்க பண்ணதெல்லாம் உன்னதமானது கிடையாதுன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறும். சில சமயத்தில் தான் நல்லா பண்ணி இருப்பாங்க எல்லாமே, ஆனால் அவங்களுக்கு எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க தெரியாது. தன்னை 24 மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. தான் தும்பினா கூட நான் இத்தனை முறை தும்பினேன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாத போயிட்டா ஒரு உன்னதமான வேலைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ணிக்க முடியாமையே அவங்க நிறைய பணங்களும் சொத்துக்களும் அது அவங்க சம்பாரிச்சதாக இருந்தாலும் அது அவங்களுடைய ஏர்னிங்காக இருந்தால் கூட அது இல்லைன்னு ஆகும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வாக்குவாதங்கள் சமயத்தில் சரியான விஷயங்களை எடுத்து முன்னின்று வைக்கணும். தேவையான இடத்துல நிச்சயமாக முன்னின்று வைக்கணும். இன்ட்ரோவெர்ட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். நீயே உனக்கே சேர வேண்டியது அல்லது உயிரோடு இருந்திருக்க வேண்டியவங்கெல்லாம் உயிரோடு இல்லாமல் தற்கொலை வரைக்கும் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்தவங்க எது வேணால் சொல்லின்னு போட்டோன்னு விட்டுட்டு போனாலும் அது நடக்கும். அதே மாதிரி கேட்கும்போதும் உனக்கு வந்து நீ இந்த விஷயத்துக்கு வாதாடுற அளவு அவர் மைண்டில் ஏற்கனவே ஒரு பேச்சு திறமையை பற்றியும் பெருசாக இல்லை மைண்டில், ஒரு சமையலை பற்றியும் பெருசாக மைண்டில் இல்லை. அதை விட முக்கியமாக அவருக்கு தீபக்குக்கு தலையில் ஒரு இது ஒன்று போடுறாங்க, கிரீடம் பண்ணு. இதுவரை பிக் பாஸ் வரலாற்றில் இல்லாதன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அந்த எபிசோடு எதுன்னு பார்த்துட்டு அதை போடும்போது அருண் ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேமரா. அருண் ஃபேஸ் ஐயோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு அங்கே இருக்குது. அங்கேருந்தே இருக்குது அது ஃபயரு. அங்கேருந்தே அவங்க 2 பேருக்குள்ளே ஃபயர் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே அவர் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அருணுடைய இதெல்லாம் வந்து எங்கேயோ நல்லா செம்மையாக அடி வாங்கியிருப்பார் நினைக்கிறேன் வாழ்க்கையில். யாரோ ஒன்று அவங்க அப்பாவோ அவரையோ நீ பண்ணுறதெல்லாம் ஒர்த்து கிடையாது, நீ வேஸ்ட்டு, இந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்கணும் அவருக்கு அநேகமாக. அதனால் இவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று அவங்க முடிச்சுட்டு சொல்லியாச்சு, சாரியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. நீ போயிட்டு மறுபடியும் டீ போடும்போது மறுபடியும் வந்து இதெல்லாம் ஸ்கில்ஃபுல்லான்னு ஆரம்பிக்கிற பற்றியா நீ? இது போய் அங்கேயும் தெரியுது இங்கேயும் தெரியுது அவர் சமையலை பெருசாக நினைக்கலன்றது. அந்த டீ போடு இதெல்லாம் ஸ்கில்ஃபுல்லான்னு கேட்குறதுலையே அவருக்கு மைண்டில் சமையலை பற்றி 4 பேர் தேவையில்லை 5 பேர் தேவையில்லைன்னும் போதும் சரி, அவருக்கே வந்து அந்த சமையலை சீப்பாக நினைக்கிறாருன்னு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் சமையலும் சரி வீட்டு க்ளீனும் பண்ணுறதும் சரி உலக அளவில் சமமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இது எல்லாமே ஒரே கொஞ்சம் ஒரு தட்டு மட்டமாக பார்க்கப்படுது. அது எல்லாமே சமையலும் சரி வீடு க்ளீனிங்கும் சரி டாய்லெட் இதுவும் சரி ஒரு தட்டு மட்டமாக பார்க்குது. உங்களுக்கு உலக அளவில் இருக்கிற ஷெஃப்புங்க பண்ணுற இட்டாலியன் ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு அதை கொண்டு வராதிங்க. இதில் உலகத்தில் மொத்த பேரும் ஏழை வீட்டிலேருந்து அதிகமாக அந்த சமைக்கிறதுன்றது ஒரு விஷயமும் வீடு க்ளீனிங் டாய்லெட் க்ளீனிங்ன்ற விஷயமும் ஒரு தட்டில் தான் பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அருண் வாதாடுறது மொத்தமே அந்த சமையலுக்கு வாதாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். 2வது பார்ட்டில் நான் வருவேன். இன்னும் 2-3 விஷயம் வருது. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய பெரிய ஃபேர்மில் பண்ணுற பங்குதாரர்கள், உழைப்பவர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில்களில் யார் பூசாரியாக இருக்கணும், அவங்கெல்லாம் நாங்கள் தான் இப்படி இருக்கணும், கீழே இது தான் இருக்கணும், அந்த பார்ட்டு இதே மாதிரி அதனுடைய ஆழம் தெரிஞ்சு தான் அவங்க மறுபடியும் அதையே டாஸ்க்காக வச்சுது அவங்க. அப்போ இன்னும் நிறைய ஃபயர் வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.